ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஒரு ட்ரக் வந்துட்டுருக்கு, ஒரு லேடி பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரக் வந்த வேகத்தில் அந்த லேடியை தட்டிட்டு போயிருக்கு. அந்த இடத்துல இடமே இல்லை. அந்த ட்ரக் இன்னொரு வண்டியை முந்துறதுக்காக வேகமாக வந்ததுனால கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேளை இந்த லேடி தரையில் விழுந்ததோட உடனே எந்திரிச்சிட்டாங்க. நம்ம சரியா போனா கூட எப்படியெல்லாம் தேடி வராங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல கூரையில இருந்த ஒரு தகரம் டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. இதுலயே தான் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நேரம். நல்ல வேளை அவரு மேல விழல. அவரே இதை எதிர்பார்க்கல தான் ஒரு அடி தள்ளி விழுந்ததுனால சரியா போச்சு. இங்க இந்த வீடியோல ரோட்ல 3 பேர் நடந்துட்டு இருக்காங்க. மேல இருந்து ஒரு பால் திடீர்னு பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. இதை பார்த்தது இந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக பக்கத்துல ஓடி போறாங்க. ஆனா அந்த பால் உருண்டு அப்படியே ரோட்டுக்கு போயிடுச்சு. ரோட்ல வேகமா பைக்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு பால் பக்கத்துல வரவும் அவரு தான் தடுமாறி விழுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க இந்த வீடியோல நிறைய நாய்க்குட்டிகளை கூண்டுல போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய டாக் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க. அந்த நேரம் பார்த்து கூண்டை திறக்கவும் உள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டி டக்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடுச்சு. ஆனாலும் கீழே விழாம இந்த டாகுக்கு மேலே விழுந்ததுனால அது தப்பி இருக்கு பாருங்க. உடனே எடுத்து மறுபடியும் கூண்டுல விட்டாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த கார் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத வேகத்துல போயிட்டு இருக்கு. வண்டியை நிறுத்துறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. அதனால பயங்கரமா ஹாரன் அடிச்சிருக்காங்க. அந்த சத்தத்துக்கே ரோட்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க. ஒரு பைக்கு காரும் ஒதுங்கிடுச்சு. எங்க போய் நிக்க போகுதோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல உடஞ்சு போன ஒரு பஸ்ஸை இன்னொரு பஸ் இழுத்துட்டு போறதை தான் பாக்குறோம். அது இழுத்துட்டு போற வேகத்துக்கு இங்க ரோட்டு ஓரத்துல இருந்த 2 காரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கு. அதுல ஒரு கார் நல்லாவே உடஞ்சு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த மரம் பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே வேரோட பிடுங்கிட்டு வந்துடுச்சு பாருங்க. காத்தடிக்கும் போது எந்த மரத்துக்கு பக்கத்துலயே நிக்கவே கூடாது. பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா அடுத்த செகண்டே மொத்தமா பிடுங்கிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த தரையை கூட பிடுங்கிட்டு வந்திருக்கு பாருங்க. நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது மின்னல் வேகத்துல ரோட கிராஸ் பண்ணி போற ஒரு பைக்கை தான் பாக்குறோம். சின்ன குறுக்கு ரோட்ல இருந்து நேர் ரோட்டுக்கு போகும்போது வண்டி ஏதாவது வருதா அப்படின்னு கொஞ்சமாவது பார்க்கணும். ஆனா இந்த லேடி பாருங்க மின்னல் வேகத்துல சரட்டுன்னு போயிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதை பாக்குறதுக்காக தான் எல்லாரும் சூழ்ந்து நிக்கிறாங்க. ஒரே இடத்துல எல்லாருமே வந்தாச்சு. எதிரில் இருக்கிற இந்த கடை தான். அந்த கடையில் நிறைய பொருட்கள் இருக்கு. வெளியவும் நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இங்கே நின்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த இடம் எப்படி கீழே விழும் அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல அப்படியே உள்ள போயிடுச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி நடந்தா கூட நம்பவே முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கார் மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே வந்துடுச்சு. காம்பவுண்ட் எல்லாம் தகர்த்துட்டு இங்க ரெடியா இருக்குது ஒரு நீச்சல் குளம். நீச்சல் குளத்துக்குள்ளே பாஞ்சிடுச்சு பாருங்க. காருக்குள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. இங்க பக்கத்துல இருந்த ஆட்கள்லாம் வேக வேகமா உள்ள ஓடி போய் காரை திறந்து உள்ள இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல இந்த மாதிரி தடுமாற ஆரம்பிச்சதுன்னா எங்க போய் நிக்குதுன்னு சொல்லவே முடியாது. இங்க கதவெல்லாம் உடைச்சுதான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அந்த ஓரமா போகலாம் அப்படின்னு ஓரமா போறாரு. அங்க நேரா ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்களும் பைக்ல வேகமா வந்ததுனால அந்த பைக் இந்த பைக் மேல ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த கண்ணாடி முன்னாடி இந்த மான் வந்திருக்கு. பார்த்தா இன்னொரு மான் அங்க நிக்கிற மாதிரி தெரியவும் தன்னோட உருவத்தை பார்த்து அதுக்கிட்டே சண்டைக்கு போயிருக்கு பாருங்க. வேகமா ஒரு முட்டவும் கண்ணாடி மொத்தமா சல்லியா நொறுங்கி போயிடுச்சு. கண்ணாடி கதவை போடுறதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. கரடியும் மீனை தேடி தான் ஆத்து பக்கமா வந்திருக்கு. கரெக்டா இந்த தூண்டில்ல ஒரு மீனும் மாட்டி இருக்கு. கரடிக்கு மீன்னா ரொம்பவே பிடிக்கும். தூண்டில்ல மாட்டின மீனை எடுத்துட்டு அது பாட்டுக்கு வேகமா ஓடிடுச்சு பாருங்க. இவர் இவ்வளவு நேரம் காத்திருந்தது கடைசியில இப்படி ஆயிடுச்சு. எங்க இந்த வீடியோல குதிரை மேல ஏறுறதுக்கு ட்ரை பண்ற ஒரு லேடியை தான் பாக்குறோம். குதிரை உயரமா இருக்கிறதுனால அது மேல ஏறுறதுக்கு வசதியா ஒரு சேரை தூக்கி போட்டு மேல ஏறினாங்க பாருங்க. முழுசா கூட காலை வைக்கல. சேர்ல வைக்கும் போதே அப்படியே வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. சேரை இன்னும் கொஞ்சம் குதிரைக்கு பக்கத்துல நெருக்கி போட்டிருக்கணும் போல. ஆசைப்பட்டு கடைசியில இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல அடுப்புல கொஞ்சம் புகை வந்துட்டு இருக்கு. இந்த புகையை ஊதி ஊதி எப்படி நெருப்பாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 நாய்களோட திட்டமா இருக்குது. எப்படி விசிறி எடுத்து வீசுது பாருங்களேன். பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். குச்சி எடுத்து வச்சிட்டு இருக்கு நெருப்பு பிடிக்கிறதுக்காக. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜன்னல மெதுவா ரொம்ப லாவகமா திறந்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். பூனைக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா பூனை வீட்டுல உள்ள வேலையெல்லாம் எப்படி பழகி வச்சிருக்கு பாருங்க. கதவை அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திறந்துட்டு அதுவே ஜன்னலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போயாச்சு. இனிமே யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்ப வேணா வெளியே வரலாம், எப்ப வேணா உள்ள போகலாம். இந்த டாக் இது என்னடா மேஜிக்கா இருக்குதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, தெருவோரத்துல இந்த 3 டாகும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இந்த சேவலுக்கு என்ன ஒரு பொறாம பாருங்களேன். இந்த 3 நாய்களையும் எப்படி அதை எழுப்பி விட்டே ஆகணும்னு பக்கத்துல போய் கூவிக்கிட்டே இருக்குது. இந்த சேவல் எவ்வளவு தூரம் தம் கட்டி கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கு. ஆனா 3 நாய்களும் திரும்பி கூட பாக்குறதா இல்ல.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணாடி முன்னாடி இந்த நாய் தன்னோட உருவத்தை பார்த்து சில நாய்கள் அதுக்கிட்டே சண்டைக்கு போகும். ஆனால் இந்த நாய் கொஞ்சம் உஷாரான ஆளாக தான் இருக்குது. அது நம்ம தான் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே ரசிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். கண்ணாடியை விட்டு போக மாட்டேன்னு அந்த இடத்துல படுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால இது கொஞ்சம் புத்திசாலி டாக் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த தண்ணியை தாண்டி எப்படியாவது அந்த கரைக்கு போயாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக் வேகமாக தாவி இருக்கு. தாவன வேகத்தில் ஒரு பெரிய புதருக்குள்ளே மாட்டிடுச்சு பாருங்க. செடி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு தண்ணியே பரவாயில்லன்னு மறுபடியும் இந்த கரைக்கே வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஓனர் நடந்து போறாருன்னு இந்த டாக் இதுவும் பின்னாடியே நடந்து போயிருக்கு. அவரை நம்பி போனது எவ்வளவு தப்பா போச்சு பாருங்க. இது கால் எடுத்து வைக்கவும் அந்த பலகை கீழே விழுந்து இதுவும் தண்ணிக்குள்ள விழுற மாதிரி ஆயிடுச்சு. எதுலயே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல இவரே பார்த்து தான் போறாரு. இது இப்படி காலவாரி விடணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சிமெண்ட் கொஞ்சம் ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த டாக் வேகமாக பக்கத்தில் வந்து வெளியே இருக்கிற அந்த சிமெண்ட் எல்லாம் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இருக்கு பாருங்க. பொழுது போகிறதுக்காக ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி வேலை பார்க்குது போல. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த காரு தண்ணிக்குள்ளே மாட்டியிருக்கு. இதை எல்லாருமா சேர்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த நாயை பாராட்டி ஆகணும். நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம அதுவும் முழங்கால் அளவு தண்ணியில் இறங்கி காரை தள்ளுது பாருங்க. சுற்றி இருந்து இதை பார்த்தவங்க தான் கொஞ்சம் பிரமிச்சு போனாங்க. இங்கே இந்த வீடியோவில் போட்டில் இருந்துட்டு வேகமாக ஒரு அலை வரதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அலை ஆளையே சுருட்டிட்டு போயிடும் போல அந்த அளவுக்கு போட்டுக்கு மேலே வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. எல்லாரையும் குளிப்பாட்டி விட்டுருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்று வேகமாக அலை வரதை பார்த்து ரோட்டுக்கு ஓடி வந்தாங்க பாருங்க. இந்த காருக்கு குறுக்க வந்து மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இவர் வேகமாக வர இந்த அலைகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் இந்த அளவுக்கு வேகமாக பக்கத்தில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல தான். அவரையே கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. கீழே விழுந்தது அவர் எந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறாரு. அலை எப்போதும் மெதுவாக வரும்னு மட்டும் எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காற்று வேகமாக அடிச்சு இருக்கிற பொருளெல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்கு. இதை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறதுக்காக இவர் உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. வந்த வேகத்தில் அவரையே சுருட்டிட்டு போக பார்க்குது பாருங்களேன். ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்ணியில் கால்படாமல் மரத்து மேலே ஏறி போகலாமா அப்படின்னு இருக்கிற சின்ன கிளையை உடைச்சி அதை ஒரு பாலமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஐடியா நல்லா தான் இருந்தது. கிளையை ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ மேலே ஏறி நின்று நடந்துட்டு இருக்கும்போதே அவர் கிளையை விட்டதுனால ஆள் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. என்னெல்லாம் திட்டம் போட்டாலும் கடைசியில் நம்மளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேகமாக காற்றடிக்குது. இந்த கொடைக்கு கீழே வந்து நிற்கலாம் அப்படின்னு கொடைக்கு கீழே நிற்கிறாங்க. ரொம்ப பெரிய கொடை. ஆனால் காற்றடிக்கிற நேரத்தில் கொடையை மட்டும் நம்பவே கூடாது. எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு ஓடிடும். இந்த கொடையும் அதே மாதிரி தான். கம்பி தனியாவே வந்துடும் போல. கொடையை பிடிச்சு நிறுத்துறதுக்கெல்லாம் வழி இல்லை. பறந்தே போயிடுச்சு. எங்க இந்த வீடியோவில் நிறைய வாத்துகள் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கு. இதில் இந்த ஒரு வாத்து மட்டும் எப்படி ஸ்டைலாக நடந்து போகுது பாருங்க. பயங்கர ஆளாக இருக்கும் போல. பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தவர் இதை பார்த்து அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க வேண்டியது தப்பி தவிர இங்கே பறந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடு என்னென்னவோ ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் புதுசு தான். பனைன்றதுக்கு ஈரம் தேவையா, அதுக்காக இதோட நாக்கில் இருந்து ஈரத்தை எடுத்துக்கிறாரு பாருங்க. அதுவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்க இந்த வீடியோவில் பார்க்குற குழந்தை எதையோ திரும்பி பார்த்துட்டே இருக்குது. அப்படி என்னத்தை தான் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இங்கே ஒரு கரடி ரெடியாக நிற்குது பாருங்க. இதை தான் இவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த சின்ன கூடைக்குள்ளே ஏதோ அசைஞ்சிட்டு இருந்திருக்கு. உள்ளே என்னவா இருக்கும் அப்படின்னு தட்டெல்லாம் தட்டி சத்தத்தை உண்டாக்கி எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. இவர் மகுடியெல்லாம் எடுத்து ஊதுறாரு. ஆனால் உள்ளே இருந்தது ஒரு பறவை தான். சிட்டா பறந்துடுச்சு. வெளியே வர வேகத்தை பார்த்து பறவைன்னு தெரியாமலே ரெண்டு பேரும் அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறாங்க.